ஏய் எதுக்குடி இப்போ ஃபோட்டோவே இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட. அப்போ உனக்கு பொண்ணு பார்க்குற விஷயம்லாம் தள்ளி போகும்ல. மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு சொல்லுடி. குறை சொல்றதுக்கு இந்த மாப்பிள்ளை கிட்ட என்ன இருக்கு சொல்லு? நல்லா தானே இருக்கிறாரு. ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா அப்போ உனக்கு? பிடிச்சிருக்கே. இதில் பிடிக்காம இருக்கிறதுக்கு என்னக்கா இருக்கு? நல்லா அழகா ஹேண்ட்ஸமா நல்லா ஹைட்டா இருக்காரு மாப்பிள்ளை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா வரட்டும் சரின்னு சொல்லிடுறேன். புத்தியோட தான் பேசுறியா? ஆமாக்கா, சுய புத்தியோட தான் சொல்றேன். எனக்கு இந்த மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. நல்லா அழகா ஹேண்ட்ஸமா இருக்காரு. அதுவும் இல்லாம ஹைட்டு பார்த்தல, என் ஹைட்டை விட கொஞ்சம் ஹைட்டா இருப்பாரு. செம்மையா இருக்கும். நானும் ஒரு ஜோடியா நடந்து போகணும்னு வை. அவ்வளவுதான், தெருவே முக்கு மேல வரல வச்சு பார்க்கும். நான் இப்பவே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாப்பிள்ளை ஓகே ஃபிக்ஸ் பண்ணிடுங்கன்னு சொல்ல போறேன். பைத்தியக்கார பக்கி என்னடி பேசிக்கிட்டு இருக்க? நான் கூட நீ சம்மதம் சொன்னதெல்லாம் சும்மான்னு பார்த்தா மாப்பிள்ளையே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டியடி. ஏய் இதெல்லாம் விளையாட்டு இல்லடி நந்தினி. நான் சொல்றது கேளு. அப்படியெல்லாம் சொல்லாத. மாப்பிள்ளை வேணாம்னு சொல்றேன், நல்லா இல்லைன்னு சொல்றேன். அக்கா, எனக்கு பிடிச்சிருக்குன்ற நீ அப்பா கிட்ட பிடிக்காதுன்னு சொல்ற. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். இந்த மாப்பிள்ளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அடி என்ன சொல்ல வரது கொஞ்சம். ஐயோ அப்பா வந்துட்டாரே. வாங்கப்பா. வந்துட்டியாப்பா? நான் கூட நீங்க எப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபோன் பண்ணலாம் நினைச்சா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்களே. சூப்பர்ப்பா. சரிம்மா. அப்புறம் எப்படி மாப்பிள்ளை ஃபோட்டோ அனுப்புனேன், பிடிச்சிருக்கா? செமையா இருக்கான்ல மாப்பிள்ளை? மாப்பிள்ளையே பிடிக்கலன்னு சொல்லு நந்தினி. நான் சொல்றது கேக்குதா இல்லையா? மாப்பிள்ளையே பிடிக்கலன்னு சொல்லு. என்னம்மா நந்தினி, உங்ககிட்ட தானே கேட்டேன். மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா இல்லையா, இல்ல வேற மாப்பிள்ளை பார்க்கவா? அப்பா அது வந்து நந்தினி சொல்றது கேளு, அவசரப்படாத. மாப்பிள்ளையே பிடிக்கலன்னு சொல்லு. என்ன புஷ்பா, அவகிட்ட குசு குசுன்னு என்னமோ பேசினே இருக்கிற, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைப்பா. நீங்க வாங்கிட்டு வந்த மாப்பிள்ளைய நீங்க பார்த்துட்டு வந்த மாப்பிள்ளைய பத்தி நானும் நந்தினி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லுடி நந்தினி சொல்லு. மாப்பிள்ளைய பிடிக்கலையா இல்ல பிடிச்சிருக்கான்னு சொல்லு. அப்பா கேக்குறாருல. சரிம்மா சரிம்மா. நந்தினி என்ன நின்னுக்கிட்டே இருக்கிற, சொல்லு. மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா இல்லையா? அப்பா எனக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எனக்கு ஓகே தான். எனக்கு அவர் ஓகே. அப்படியாம்மா, உண்மையிலேயே உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா? நான் கூட அப்பா அவசரப்படுறணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, நான் பார்த்த மாப்பிள்ளையே உனக்கு பிடிச்சிருக்கே. ரொம்ப சந்தோஷமா. நீங்க பாக்குற மாப்பிள்ளையே எனக்கு எப்படிப்பா பிடிக்காம போகும்? நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை தானே நானும் யோசிப்பேன். எனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குப்பா. நீங்க மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க, சரியா? எனக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பாடா, எனக்கு இது போதும்மா. என் பொண்ணு விருப்பப்படி எல்லாம் அமைஞ்சிச்சு பத்தியா. எனக்கு அதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. சரிம்மா, அப்ப மேற்கொண்டு எல்லாத்தையும் பண்ணிடலாமா? மாப்பிள்ளை வீடை வந்து பார்க்க சொல்லிடலாமா? தாராளமா வந்து பார்க்க சொல்லுங்கப்பா. எப்போ வந்து பார்க்க போறாங்க? நாளைக்கே வந்துருவாங்களா இல்ல எப்படி? அடிப்பாவி, இவன் என்ன இவ்வளவு ஆர்வமா இருக்கிறா? அப்படிலாம் நாள் கிழமை பார்க்காம பொண்ணை பார்க்க வரமாட்டாங்க. நானே என்ன பண்றேன், புதன்கிழமை வர சொல்றேன். அப்பதான் கரெக்டா இருக்கும். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, சரியா? நானே புதன்கிழமையே வர சொல்றேன். எதுவா இருந்தாலும் நல்லபடியா நடக்கும். சரிப்பா சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எனக்கு இன்னொரு விஷயம் கேட்கணும். சொல்லுமா. மாப்பிள்ளை ஃபோட்டோவை எனக்கு கொடுத்துருக்கீங்க, நான் பார்த்துட்டேன். எனக்கு அவர் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி என் ஃபோட்டோவை அவருக்கு அனுப்புனீங்களா? அவருக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியணும்ல. ஏமா, உன் போட்டோவெல்லாம் அனுப்பணும்னு அவசியமே இல்லைம்மா. மாப்பிள்ளைக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னது? போட்டோ பார்க்காமையா நந்தினி பிடிச்சிருச்சாமா அவனுக்கு? அப்பா அவன் சரியான டுபாக்கூரா இருக்க போறான்ப்பா. நல்லா விசாரிங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. அவசரப்படாதம்மா புஷ்பா. எதுக்கு இப்ப மாப்பிள்ளைய போய் டுபாக்கூருங்கிற? மாப்பிள்ள எல்லாம் நல்ல பையன்தாம்மா. நந்தினிய போட்டோல எல்லாம் மாப்பிள்ளை பார்க்கல, நேர்லயே பார்த்துருக்கிறாரு. நேர்ல பார்த்துருக்கிறாரா? எங்க என்ன பார்த்தாராம்? ஏமா, நம்ம சத்யா ஃபங்க்ஷனுக்கு கூட வந்திருந்தாரேம்மா. நீ அவரை பார்க்கலையா அன்னைக்கு? அதெல்லாம் நான் பார்க்கலப்பா. நானே அன்னைக்கு ஃபுல்லா நிறைய அப்செட்ல இருந்தேன்ல. நான் ரூம்குள்ள தான் அதிக நேரம் இருந்தேன். ஓ, அதனாலதான் நீ பார்க்காம விட்டுட்டு இருக்க. சரி விடுமா நந்தினி, அதை போட்டோவை பார்த்துட்டுல உனக்கு அவர் பிடிச்சிருக்குல்ல, அவருக்கும் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கான். நான் எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு தான் வந்திருக்கிறேன். புதன்கிழமை வந்துருவாங்க, சரியாம்மா? சரிப்பா சரிப்பா, மாப்பிள்ளைக்கும் என்ன பிடிச்சிருக்குல்ல, எனக்கு அது போதும். எனக்கும் அவர் பிடிச்சிருக்கு. வரட்டும் வரட்டும், நான் பார்த்துக்கிறேன் மற்றதெல்லாம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நான் இப்பத்துலேருந்தே கல்யாண வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். அப்பதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க வந்துருவாங்க. அதுக்கு அடுத்த வாரம் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். நான் சொல்றேன், ஓகே தானே? அப்பா கொஞ்சம் பொறுங்க. என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஊட்ட நாளைக்கு கல்யாணம் பண்ணிடுவீங்க போல இருக்கு. அப்பா இங்க பாருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, அவசரப்படாதீங்க. என்னம்மா அப்பாவை பார்த்து அவசரப்படுறேன்னு சொல்ற? அதான் நந்தினிக்கு பிடிச்சிருக்குல்ல மாப்பிள்ளைய, அப்ப எல்லா வேலையும் கடகடன்னு முடிக்கணும்ல. அதானே. என்னடி நோதானங்கிற? வாயை முடிக்கிட்டு அமைதியா நில்லு. அப்பா இங்க பாருங்க, நீங்க சும்மா அவசரம் பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க கடகடன்னு முடிச்சு விடுறதுக்கு இதெல்லாம் வேலை கிடையாது. இதெல்லாம் வாழ்க்கை. ரொம்ப பொறுமையா தான் பார்த்து பண்ணணும். உங்க இஷ்டத்துக்கு அவசரப்பட்டு நீங்க நந்தினிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு பின்ன எதனா பிரச்சனைனா என்ன பண்ணுவீங்க? என்ன பிரச்சனைமா வரப்போகுது? அதெல்லாம் ஒண்ணும் வராது. எல்லாத்தையும் அப்பா பாத்துக்கிறான். 2 பேருக்கும் சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு விட்டுறலாம். அதான் நல்லது. அப்பா நீங்க சும்மா கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் பொண்ணே வந்து பார்க்கல. அதுக்குள்ள முதல்ல அவங்க வந்து பொண்ணை பார்க்கட்டும், அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பேசிக்கலாம். என்கேஜ்மெண்ட் எல்லாம் ஒரு 6 மாசம் தள்ளி வச்சுக்கோங்க. கல்யாணத்தை கூட 1 வருஷம் தள்ளி வைங்க.
சும்மா எல்லாத்தையும் சீக்கிரமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. முதல்ல நீங்க மாப்பிள்ளைய விசாரிச்சிங்களா? அவன் நல்லவனானு தெரியுமா உங்களுக்கு? அம்மா நீ என்னம்மா இப்படி பேசுறா? கல்யாணத்தெல்லாம் ஒரு வருஷம்லாம் தள்ளி வைக்க முடியாதுமா. ஐயோ என்னால அதெல்லாம் முடியாது. அவ்வளோ டைம் எல்லாம் கிடையாது என்கிட்ட. கடகடன்னு முடிக்கணும்னு பாக்குறேன் நானே எல்லாத்தையும். அதுவும் இல்லாம மாப்பிள்ளை ரொம்ப தங்கமான பையன்மா, எனக்கு தெரிஞ்ச பையன்தான். அதனால தானே உடனே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம கம்பெனில தான் வேலை செய்யறான். ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். என்ன தங்கமான பையன்? என்ன தெரியும் உங்களுக்கு? நீங்க அவன் கூட போய் சுத்துனீங்களா? அவன் தங்கமான பையன் நீங்க போய் பாத்தீங்களா? அப்பா இங்க பாருங்க, நீ கொஞ்சம் அப்படி தள்ளிவாடி. எம்மா விட்டா சட்னி ஆக்கிட்டு இருப்பா என்ன இப்ப. ஏம்மா புஷ்பா, உனக்கு என்னதான் பிரச்சனை இப்போ? மாப்பிள்ளையில நான் நல்லா விசாரிச்சிட்டேமா, அவன் நல்ல பையன்மா, எனக்கு தெரியும்ன்றனே. இல்ல எதை வச்சு நீங்க அவனை நல்லவன்னு சொல்றீங்க? ஃபங்க்ஷன்ல நந்தினி வெளியவே பெருசா நடமாடல. ஏதோ ஒரு டைம் பார்த்துட்டு அப்படியே நந்தினி பிடிச்சிருச்சாமா அவனுக்கு. அதெல்லாம் பொய்யா இருக்கும்பா. சும்மா உங்களை கரெக்ட் பண்றதுக்காக அவன் அப்படியெல்லாம் பேசுறான். அவன் சரியான ஃப்ராடா இருப்பான்ப்பா, 420 இருப்பான். நீங்க நல்லா விசாரிங்க. அவனுக்கு கல்யாணம் கூட எதனா ஆயிருக்கும், இல்லைன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கும், இல்ல ஏதாவது பொண்ணு கை கழுவி விட்டுட்டானான்னு பாருங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்கப்பா. அவனுக்கு எத்தனை எக்ஸ் இருக்கு, எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, இல்ல கல்யாணம் ஆயிருக்கா, இல்ல புள்ளுக்குட்டி ஏதாவது இருக்கா, எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணுங்க. இந்த காலத்து பசங்களெல்லாம் நம்ப முடியாதுப்பா. கொஞ்சம் உஷாரா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். பொண்ணு கட்டி கொடுக்க போறோம்லப்பா, முதல்ல வாயில நம்மளே தலையை எடுத்துட்டு போய் விடக்கூடாது. சரியா? நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பையனை பத்தி ஒரு 3 மாசம் விசாரணை பண்ணுங்க. அவ்வளவுதான், அதான் கரெக்ட். இங்க பாருமா புஷ்பா, 3 மாசம் எல்லாம் தேவைப்படாது. நான் தான் சொல்றேனே, அப்பாவை நம்பு. பையன் ரொம்ப தங்கமான பையன் தான், எனக்கு நல்லா தெரியும். ஆளை போட்டெல்லாம் கூட விசாரிச்சுட்டேன். குடும்பம் கூட பேக்ரவுண்ட் எல்லாம் கூட ரொம்ப கிளியரா இருக்கு, ரொம்ப சூப்பர். சரியா? அப்பா பாத்துக்கிற எல்லாத்தையும், நீ அப்பாவை நம்பு. சரியா? நீ இவ்வளவு பேசி யோசிச்சு டென்ஷன் ஆகாத, ஃப்ரீயா விடு. சரியா? அடுத்த வாரம் புதன்கிழமை மாப்பிள்ளை வீடு வந்துருவாங்க. நந்தினி நீ தான் தயார்படுத்தணும். சரியாம்மா? நான் கிளம்புறேன். என்ன நான் இவ்வளவு சொல்லியும் அப்பா அடுத்த வாரமே பொண்ணு பாக்குறதுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்றாரு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? புஷ்பா மேடம், என்னடி, நீ முதல்ல உள்ள வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதுக்கு இப்ப இந்த அக்கா இவ்வளவு கோவப்படுது? இந்த வர இரு புஷ்பா, உனக்கு வந்து வச்சுக்கிறேன். ஓ, அப்ப அந்த நெட்டச்சிக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குது போலயே. அவசரமா கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற. என்ன ஃபாஸ்டா இருக்கிறாப்பா. சந்தோஷம்னு அந்த பையன் பின்னாடி சுத்திக்கின்னு இருந்தா, இப்ப அந்த பையனை குடும்பமா சேர்ந்து கை கழுவி விட்டுட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரெடி ஆகிருக்கிறா. என்னத்த சொல்றதோ. அடியே நடிச்சு, ஆனா நீ அவ்வளவு சுலபத்துல சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவேன்லாம் நினைக்காத. பாருடி, அடுத்த வாரம் உன்னை பொண்ணு பார்க்க வராங்கல்ல, மாப்பிள்ளை வீட்டில் உன்னை பத்தி என்னென்னலாம் சொல்றான் பாரு. உனக்கும் அந்த சந்தோஷக்கும் கனெக்ஷன் இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, உனக்கும் அவனுக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால தான் நீ அவனை கை கழுவி விட்டுன்னு நான் சொல்லுவேன். பாரு என்ன நல்லா சொல்ல போறேன்னு. அசிங்கமாக சொல்லி வைக்கிறேன்டி உன்னை பத்தியே. வர மாப்பிள்ளை உன் மூஞ்சிலே காரி துப்பிட்டு போயிடணும். அந்த அளவுக்கு பண்றேன் பாரு. சும்மா விட மாட்டேன் பாருடி. நான் இந்த வேகாத வெயில்ல இப்படி வெளியில உட்காந்து கஷ்டப்படுறேன்னா அதுக்கு நீ தாண்டி காரணம். உன்னை எப்படி பழி வாங்குறேன் பாரு. ஐயோ, என்ன இந்த இங்க நிக்கிறான். வாங்க சம்பந்தியே, என்ன வந்தது வராததுமா கிளம்பிட்டீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்னமோ சொல்லி நின்றீங்களே, இப்ப என்ன சொல்லி நின்றீங்க? ஏதோ யாரையோ பழி வாங்கணும் அப்படி இப்படின்னு. என்ன இன்னுமா திருந்தல நீங்க? ஐயோ, நீங்க வேற சம்பந்தி. நான் எதுக்கு இந்த வேகாத வெயில்ல இதையெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க போறேன்? பழம் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. எனக்குன்னு யார் போய் இப்போ வாங்கிட்டு வந்து கொடுப்பா? வீட்டில இருந்து ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்றாங்க. நான் தான் இந்த வேகாத வெயிலில் போகணுமே, அதை பற்றி தான் சம்பந்தி பேசிக்கிட்டு இருந்தேன். நான் யாரை பழி வாங்குற போகிறேன்? என்ன தான் எல்லாம் பழி வாங்கி இப்படி வெளியே துரத்திட்டீங்க. வெளியே வந்து வாய் அடங்குச்சா பத்தி எதுக்கு? சரி இதுகிட்ட பேச்சு கொடுக்க வேணாம், நம்ம கிளம்புவோம். போகிறான் பாரு நாசமாக போனவன். அப்படியே வண்டியில் ஏதாவது அடிபட்டு சாவறானா பாரு. சை, பெற்று வச்சுக்கிறான் பாரு பொண்ணுங்களை. கேவலமானவளுங்களா இருக்கிறாளுங்க. தீமுறு பிடிச்சவன். பொட்டை சிரிக்கிங்களே பெத்த இவனுக்கே எவ்வளோ கொழுப்பு இருக்குது. யோ பாரியா, அடுத்த வாரம் உன் பொண்ணு பார்க்க வராங்கல்ல, மாப்பிள்ளை வீட்டில் என்னென்ன சொல்கிறேன் பாரு. இல்லாத பொல்லாததையும் சொல்லி மாப்பிள்ளை வீடே சேர்ந்து உன் மூஞ்சிலையும் உன் பொண்ணு மூஞ்சிலையும் காரி துப்புற மாதிரி வைக்கிறேன். இது பாரு, என்ன நீங்கள் இந்த நிலைமைக்கு ஆக்கியிருக்கீங்களே, உங்களை நான் சும்மா விடுவேனா? வச்சுக்கிறேன். அடுத்த வாரம் உன் பொண்ணுக்கு கல்யாணமே கடைசி வரைக்கும் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். எந்த மாப்பிள்ளை வந்தாலும் எல்லாருக்கிட்டையும் இதே தான் சொல்லுவேன். அந்த சந்தோஷத்துக்கும் உன் பொண்ணுக்கும் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவேன். பாரு, உன் மானத்தை நடுத்தெருவில் ஈட்டு விட்றேன். உனக்கு உண்மையிலே இந்த பையனை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குக்கா. நல்லா அழகாக தானே இருக்காரு மாப்பிள்ளை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா கிட்டேயே சரின்னு சொல்லிட்டேன். இந்த மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஓகே சொல்லிட்டேன். உண்மையாவா நந்தினி சொல்ற? உனக்கு மனசார அந்த பையனை பிடிச்சிருக்கா? அக்கா, இதே கேள்வி நீ என்ன எத்தனை முறை தான்க்கா கேட்ப? அப்பாவே என்னை இவ்வளோ கேள்வி கேட்கலக்கா, நீ அநியாயத்துக்கு கேட்குற. எனக்கு இவரை உண்மையிலே பிடிச்சிருக்குக்கா. எனக்கு ரொம்ப இதெல்லாம் சரியா வரும்னு தோணலடி. ஏன் அப்படி சொல்ற? ஏன் சரியா வராது? நல்லதானே இருக்காரு. பையன் நல்லதா இருக்கா, ஆனா நீ தான் எதையும் விருப்பப்பட்டு செய்யற மாதிரி எனக்கு தோணல. வீம்புக்குனால பண்ணிக்கிட்டு இருக்க நீ.
இப்போ நானா அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு மாப்பிள்ளையை பாருங்கப்பா கல்யாணம் உடனே நான் பண்ணிக்கணும்னு சொன்னேன். இல்ல அவரா பார்த்தாரு, எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். இதுல வீம்புக்கு பண்றதுக்கு என்னக்கா இருக்கு? விருப்பப்பட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லடி. அப்ப நீ உண்மையிலேயே சந்தோஷம் மறந்துட்டியா? அக்கா முடிஞ்சு போனதை பத்தி ஏன்க்கா பேசிக்கிட்டு இருக்க? ஏய் என்னடி நந்தினி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அப்போ உண்மையிலே எல்லாத்தையும் விட்டுட்டியா நீ? ஆமாக்கா, நான் உண்மையிலே சந்தோஷம் மறந்துட்டேன்க்கா. அதுவும் இல்லாமல் அவனை மாதிரி ஒரு ஆளெல்லாம் நான் மனசில் நினச்சி பார்க்குறேன்னு வையேன், அது எனக்கு தாங்க அசிங்கம். கேவலமான ஆளுக்கா அவன். எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஆனால் அவன் பாட்டுன்னு எனக்கு என்னாச்சுன்னு அவன் பாட்டுன்னு போயிட்டான்ல, என்னை விட்டு கொடுத்துட்டு போயிட்டான்லக்கா. அப்படிப்பட்டவனை எப்படிக்கா நான் போய் நினைப்பேன்? விட்டுருக்கா, அவனை பற்றி பேசாத. ஏன் நந்தினி இப்படியெல்லாம் பேசுற? சந்தோஷம் ஒன்றும் மோசமானவெல்லாம் கிடையாது. சும்மா இருக்கா, தயவு செஞ்சு அந்த ஆளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் மோசமானவன் தான், கேவலமானவன் அவன். இன்னும் கிட்டா அவனெல்லாம் எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுக்கா. அப்படி கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்னு வையேன், அந்த பொண்ணை நடுத்தெருவில் விட்டுட்டு போயிடுவான் அவன். ஏய் வாய் அடுக்கடி, அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. அக்கா அவனெல்லாம் அப்படிதாங்க சொல்லணும். நீ சும்மா இருக்கா, உனக்கு அவனை பற்றி தெரியாது. அத்தனை வருஷம் லவ் பண்ணுன்னு என்கிட்ட அதையே சொல்லி 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 பிளேடு போட்டாங்க அவன். ஆனால் என்ன பிரயோஜனம்? பார்த்தல, பிரச்சனைன்னு வந்ததும் எஸ்கேப் ஆயிட்டான் அவன். அவனையெல்லாம் நம்பி எந்த பொண்ணாலையும் வாழ முடியாதுக்கா. அவெல்லாம் வாழ்றதுக்கே தகுதி இல்லாத ஆளு. போதும் நந்தினி, சும்மா இருக்கியா? இதுக்கு மேலே எதுவும் பேசாத. நான் உங்ககிட்ட இதோட சந்தோஷம் பற்றி எதுவும் கேட்க மாட்டேன். நீ தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. ஒருத்தவங்க ஒரு பிரச்சனையிலிருந்து விலகி போகிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்கும் நந்தினி. நீ சும்மா இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத. அவன் என்ன ரீசனுக்காக விலகி போனான்லாம் உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விடுற நீ? ஒரு மண்ணாங்கட்டி ரீசனும் இல்லைக்கா. சரியான பயந்தாங்கொலி அந்த ஆளு. தொட நடுங்கி சரியான கோழைக்கா. எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண தெரியாத முட்டாளுக்கு அந்த ஆளு. அதனால தான் ஓடி போயிட்டான். அவ்வளவுதான் ரீசனே, வேற எதுவும் கிடையாது. ஏய் சும்மா இருடி. எப்போ பாரு அவனை பயந்தங்கொல்லி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பயப்படுறவன் எந்த பிரச்சனையிலையும் முன்னே வந்து நின்று பேச மாட்டான்டி. ஆனால் சந்தோஷ் அப்படி கிடையாது. உனக்கும் அவனுக்கும் பிரச்சனை வந்தபோது முன்னே நின்று பேசியிருக்கான். உன்னை எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி சரி பண்ணணுன்ட்டு அவ்வளோ பாடுபட்டிருக்கான் அவன். கடைசியாக கூட உன் காலெல்லாம் விழுந்தான், அதுவும் அத்தனை பேர் முன்னாடி. எந்த ஆம்பளையும் யோசிப்பாண்டி காலில் எடுத்துக்கலாம். ஆனால் சந்தோஷ் அதை பண்ணான். நீ அவனை போய் பயந்தங்கொல்லி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பிரச்சனையில் அவன் பின்வாங்கி நிற்கிறான்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அதை என்னன்னு நீ அவன்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு தேவையில்லாமல் அவனை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ச்சே. அக்கா நான் சொல்கிறது உனக்கு புரியாதுக்கா. நீ விட்டுரு. எனக்கு அந்த ஆளுக்கிட்ட தெரிஞ்சுக்கணுன்னு ஒன்றும் கிடையாது. நீ விட்டுறேன், இது முடிஞ்சு போன விஷயம். எனக்கு இதை பற்றி பேசுறதுக்கே விருப்பம் இல்லை. சரிடி, நான் விட்டுடுறேன். இதோட இந்த விஷயத்தை பற்றி நான் பேசவே மாட்டேன். ஆனால் நான் சொல்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. எடுக்கிற முடிவை யோசித்து தெளிவாக எடு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வீம்புக்குனால எதையாவது ஒன்று பண்ணிட்டு நாளை பின்ன என் வாழ்க்கை போச்சு ஐயோ அம்மான்னு உட்காந்து நீ தான் கதறி அழுவணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஆனால் அப்போ உன்னால் உன் வாழ்க்கையை சரி பண்ண முடியாது. ஆனால் இப்போ உன்னால் அதை தாராளமாக செய்ய முடியும். நல்லா யோசித்து முடிவெடு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன இந்த அக்கா இப்படி சொல்லிட்டு போகுது? என்னமோ நான் தான் எல்லா தப்பையும் பண்ண மாதிரி. என் வாழ்க்கை போச்சுன்னு நானும் ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டாக்கா. நீ வேணா பாரு, இந்த கொரியன் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்கள் 2 பேரும் கொரியன் சீரிஸாக பார்ப்போம். பாரு நான் எவ்வளோ லைஃப்பில் ஜாலியாக வாழ்ந்து காட்டுறேன்னு. ஏன்க்கா இவன் தான் நந்தினிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையா? ஆமாண்டி, அப்பா அப்படி தான் சொன்னார். பையன் நல்லா தான் இருக்கான். இருந்தாலும் நந்தினிக்கு சந்தோஷ் தானக்கா பொருத்தமாக இருப்பான். இந்த பையன் நல்லா முழுன்னு வெள்ளையாக இருக்கான். மூஞ்சில் பேருக்கு கூட கொஞ்சம் மீசை கூட முளைக்கலக்கா. எப்படிக்கா இந்த பையனையோட நந்தினியை ஐயோ என்னால் சேர்த்து வச்சு பார்க்கவே முடியலக்கா. இந்த அப்பா ஏன் தான் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல. நந்தினிக்கு மாப்பிள்ளை பார்த்ததும் இல்லாமல் இதில் ஃபோட்டோவை வேறு அனுப்பி விட்டுருக்காரு. அடுத்த வாரம் புதன்கிழமை வேறு பையன் வீட்டை வர சொல்லியிருக்காருடி. ஐயோ எனக்கு கடுப்பாக வருது. என் பொண்ணு கோவப்பட ஆரம்பிச்சிட்டா. நம்மளும் போய் பர்ஃபார்மன்ஸை போடுவோம். என்னாச்சுமா அர்ச்சனா, ஏன் கத்திக்கிட்டு இருக்க? பின்ன கத்தாம என்னவா பண்ண சொல்ற? இங்க பாரு, இதுதான் நந்தினிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையா. பாரு மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு. நல்லா ஓ மாப்பிள்ளையையும் பார்த்துட்டு ஃபோட்டோ வேறு அனுப்பியிருக்கிறாரு அந்த பெரிய மனுஷன். அது சரி, பையன் நல்லா சைனா பொம்மை மாதிரி இருக்கிறான். இவனையா போய் பார்த்தாரு அவரு? ஐயோ கடவுளே, என்னத்தை தான் சொல்கிறது. உன் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்து குட்டி செவராக போகிறாரு அவரு. ஏன் அத்தை மாமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? இதில் அடுத்த வாரம் வேற அந்த பையனை பொண்ணு பார்க்கறதுக்கு வர சொல்லியிருக்கிறாராம் வீட்டுக்கு. புதன்கிழமை தான் வர சொல்லியிருக்கிறாராம். நீங்கள் எப்படியாவது இதெல்லாம் தடுத்துருங்க அத்தை. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்ன கலவரம் நடக்குதுங்க? வாடி வா, எல்லாம் உன் மாமா பண்ணுற வேலை தான். நந்தினிக்கு மாப்பிள்ளையை பார்த்து ஃபோட்டோவை அனுப்பி விட்டுருக்காரு. பாரு நீயும் அந்த மாப்பிள்ளைய. ஒரே நல்ல மாப்பிள்ளைய பார்த்துட்டாரா? அடேங்கப்பா, மாப்பிள்ளை ஃபோட்டோ எங்க? இதாண்டி மாப்பிள்ளை ஃபோட்டோ. அடேங்கப்பா, இவன் தான் மாப்பிள்ளையா? ஆளு பார்க்க நல்லா ஜம்முன்னு தான் இருக்கான். ஆனா இந்த மொகரகட்டி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. அப்பாவோட கம்பெனியில் தாண்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் சத்யாவோட ஃபங்க்ஷன் வச்சோம்ல, அதில் கூட இந்த பையன் வந்திருந்தான். அதான் எனக்கு இந்த மூஞ்சி ஏற்கனவே பார்த்த மாதிரி இருந்துச்சா.
சரி சரி. ஆனா பையன் நல்லா ஜம்முன்னு தான் இருக்கான். ஆனா நந்தினிக்கு இவன் செட் ஆக மாட்டான். ஏங்கா நந்தினி கிட்ட மாப்பிள்ளை போட்டோவை காட்டினதுக்கு அப்புறம் என்ன சொன்னாலாம்? சரின்னு சொல்லிட்டாளா இல்ல வேற மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொன்னாலா? அட ஆமா, நானே அது கேட்க மறந்துட்டேன். நந்தினி என்னக்கா சொன்னா? அப்பாவோட முடிவு எதுவோ அதே தானே பொண்ணோட முடிவா. அவ என்னத்த பெருசா சொல்லியிருக்க போறா? சரிங்க பண்ணு சொல்லியிருப்பா, அவ்வளவுதானே. என்னடி அர்ச்சனா, நான் சொல்றது கரெக்டு தானே? உன் அப்பா என்ன சொன்னாரு? நந்தினி சம்மதம் சொன்னதா தானே சொன்னாரு? ஆமாம்மா, நீங்க சொன்ன மாதிரி தான். நந்தினியும் மாப்பிள்ளைய பார்த்ததும் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறா போல. அடுத்த வாரம் வர சொல்லியிருக்கிறா அவளே. உண்மையாவாக்கா? நந்தினி ஓகே சொல்லிட்டாளா இந்த பையனுக்கு? ஆமாண்டி, மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கிறதா தான் நந்தினி அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறா. ஏன் மணி, நந்தினி உனக்கு எதுவும் ஃபோன் பண்ணி சொல்லலையா இதை பத்திலாம்? ஆஹா அத்தை, என்கிட்ட எதுவுமே சொல்லலை. அத்தை, மணிக்கே அவன் ஃபோன் பண்ணி சொல்லலைன்னா என்னவா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நந்தினிக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்லை அத்தை. அவளும் வேணும்னே தான் பண்ணிக்கிட்டு இருக்காளோன்னு தோணுது எனக்கு. சும்மா சந்தோஷ விருப்பத்தினவங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோன்னு கூட தோணுது எனக்கு. கரெக்ட் பிரியா. இதெல்லாம் சந்தோஷுக்கு தெரிஞ்சா இப்போ ரொம்ப கவலைப்படுவான்ல. ஏற்கனவே மனசளவில் ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறான். இப்போ நந்தினி இந்த மாப்பிள்ளை ஃபோட்டோவை பார்த்து அது உன்னை பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லிட்டா. இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா அவன் என்ன ஆவான்? எனக்கு அதை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அத்தை, ஒரு நிமிஷம் கூடவா மாமாவும் நந்தினியும் யோசிச்சு பார்க்க மாட்டாங்க? இப்படி இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கோமே, இதெல்லாம் அந்த பையனை ரொம்ப பாதிக்குமேன்ட்டு. ஏன் அத்தை இப்படி பண்ணுறாங்க? எல்லாம் தெரிஞ்சதான் அத்தை ஆனால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். எனக்கும் எல்லாம் தெரியுமா, ஆனால் நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? நான் என்னால் அங்கே எதுவும் பண்ண முடியாமல் தான் அங்கேருந்து இங்கே வந்தேன். இங்கே வந்ததும் எனக்கு நிம்மதி இல்லை. எதையாவது ஒன்று இந்த மாதிரி பண்ணி அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு டென்ஷனில் பிபி தான் ஏறுது. என்னம்மா நீங்களே இப்படி சொல்லிட்டீங்க? அப்போ உண்மையிலே எல்லாம் முடிஞ்சுதா? அவ்வளோதான் அர்ச்சனா, இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். அவர் என்ன செய்கிறாரோ அதை தான் அவர் செய்வார். செஞ்சுட்டு போட்டோம் விடு. நான் இது எதுலேயும் தலையிட மாட்டேன். உங்களெல்லாம் கூப்பிட்டாருன்னா நீங்கள் போங்க. நான் அடுத்த வாரம் எங்கேயே வர மாட்டேன். நான் இங்கேயே தான் இருப்பேன். என்னக்கா அத்தை இப்படி சொல்லிட்டு போகிறாங்க? அம்மா சொல்கிறதும் சரிதாண்டி. அப்பா யார் சொன்னாலும் கேட்டுக்க மாட்டார். ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் முன்ன நின்று சரி பண்ணக்கூடிய ஒரு ஆள் மட்டும் இருக்காண்டி. யாருக்கா? வேற யாரா இருக்கும்? ராகுல் தானக்கா? கரெக்ட் டி, கரெக்ட். அவன் மட்டும் இங்க இருந்திருந்தானே வைக்கி, இந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே தூசி மாதிரி தட்டி விட்டுருப்பான். ஆனா பாருடி, அவன் இங்க இல்லாதது எவ்வளவு பெரிய குறையா இருக்கு நம்மளுக்குலாம். சே, ராகுல் எப்பதான் திரும்பி வருவானோன்னு இருக்கு. ஆமா இல்ல, ராகுல் இருந்திருந்தானா இங்க கதையே வேற. ஏ மணி, பேசாம ராகுலுக்கு வீடியோ கால் போடண்டி. இங்க நடந்த விஷயத்தெல்லாம் அவன்கிட்ட சொல்லி பிரச்சனையை சரி பண்ணி வைக்க சொல்லலாம். வேணாம், அப்படி ராகுல் தலையிட்டு தான் இந்த பிரச்சனை முடியணும்னு கிடையவே கிடையாது. இந்த பிரச்சனைக்கு முக்கியமான குற்றவாளி ஒருத்தர் இருக்கால, சந்தோஷ் என் அண்ணன். அவனால கூட இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். ஆமா கரெக்டு தான். ஆனா அதுக்கு சந்தோஷ் போய் பேசணுமே. அவன் தான் பயப்படுறானே. வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னா பயத்தெல்லாம் விட்டு புட்டு ஓடி போய் பேசத்தானே செய்யணும். அவன் பேசாம ஓரமா உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கேன். அவனுக்காக நம்ம எல்லாம் போய் பேசணுமா? சும்மா இருங்க சொல்லிட்டேன். ராகுல் கிட்ட எல்லாம் யாரும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாது, புரியுதா? அவன் அனிமுன்ல அவன் ஜாலியா இருந்துட்டு போட்டோம். ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு மாமா நந்தினிக்கு கல்யாணத்தையும் முடிச்சு வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். நீ சொல்றதும் சரிதான். சந்தோஷ் போய் பேசினாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அவன் நந்தினியை மறக்க வேண்டியதுதான், வேற வழி இல்லை. நந்தினிக்கு இந்த பையனை பிடிச்சிருக்காமா? ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். கல்யாணத்தை உடனே வைங்கன்னு சொல்லியிருக்கிறா மாமா கிட்ட. ஓ அப்படியா, சரி சரி. என்னன்னா சரி சரின்னு மட்டும் சொல்ற? இத பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. மனசுக்கு ஏதாவது வருத்தமா இருக்கா? சேச்சா, இதுல நான் வருத்தப்படுறதுக்கு என்னமா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாமாக்கும் நந்தினிக்கும் இந்த பையனை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறாங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் இதில் பேசுறதுக்கோ இல்லை நினைக்கிறதுக்கோ என்ன இருக்கு சொல்லு? அவ்வளோதான். கடவுளே, இவன் ஏன் இப்படி இருக்கான்? என்ன இவன் இப்படி இருக்கான்? இந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறமாவது இந்த விஷயம் எல்லாம் உண்மையிலே சீரியஸா தான் நடந்துகிட்டு இருக்குன்னு இவன் புரிஞ்சுப்பான்னு பார்த்தா எங்க இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான் இவன். ஐயா, இது சரிப்பட்டு வராதே. டே ராகுல், நீ உண்மையிலே இங்க இருந்திருக்கணும்னு எனக்கு இப்பதான்டா தோணுது. என்னடா செய்யறது இப்போ நம்ம? என்னால் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தவும் முடியாது. என் அண்ணன் கிட்ட போயிட்டு டேரெக்டா மாமா கிட்ட போய் பேசணும் சொல்ல முடியாது. நந்தினி கிட்ட நீ அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்காதடின்னு சொல்ல முடியாது. ஐயோ, இந்த மணிமேகலையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. கடவுளே, நீ தான் எனக்கு உதவி செய்யணும். எப்படியாவது என் அண்ணனுக்கு தைரியத்தை வர வச்சு ஜி பூம்பா பண்ணு ப்ளீஸ்.